எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர். என்ன வேண்டும் என்று கேட்டு பதில் தருகிற தேவன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு பல காரியங்களுக்கு ஞானம் தேவையா இருக்கிறது. பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ஞானம் வேண்டும், மனைவியருக்கு குடும்பத்தை நடத்த ஞானம் வேண்டும், புருஷன்மாருக்கு வேலை செய்ய, தொழில் செய்ய, ஊழியம் செய்வதற்கு ஞானம் வேண்டும், உலகத்தில் வாழ்வதற்கு ஞானம் வேண்டும், அஞ்ஞான மக்களோடு கூட வாழ ஞானம் வேண்டும், குடும்பத்தாரோடு சமாதானமாய் வாழ ஞானம் வேண்டும். இப்படி பல காரியங்களுக்கு நமக்கு தேவனின் ஞானம் வேண்டும். சிலர் உலக ஞானத்தை வைத்துக்கொண்டே வாழ்க்கையை நடத்த நினைப்பார்கள். அது எல்லா இடத்திலும் செல்லுபடியாகாது. குடும்பத்தை நடத்தவும் ஆண்டவருக்கு அடுத்த பூமிக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்கு தேவ ஞானம் தான் வேண்டும். நான் எப்பொழுதும் ஆண்டவரிடத்துல ஒரு காரியத்தை ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவரே, எனக்கு தெய்வீக ஞானத்தை தாரும். நான் ஒரு பேதையான மகள், எனக்கு உம்முடைய ஞானம் வேண்டும். பிரசங்கம் பண்ணவெல்லாம் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு முறை பிரசங்க பீடத்தில் ஏறுவதற்கு முன்பதாக நான் இதை ஜெபிப்பேன். ஆண்டவரே, எனக்கு பிரசங்கிக்க தெரியாது, நீர் எனக்கு ஞானத்தை கொடுத்தால் நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்று. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இந்த ஜெபத்தை கேட்டு அபிஷேகத்தையும் கொடுக்கிறார், பிரசங்கிக்கவும் பலம் தருகிறார். சாலமோன் ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது அவன் வேறு எதையும் கேட்கவில்லை, எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் ஞானத்தோடு கூட எல்லா நன்மைகளையும் அவருக்கு கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஞானத்தை கொடுப்பார். வேலை செய்ய, படிக்க, ஊழியம் செய்ய, தொழில் செய்ய, எல்லாவற்றுக்கும் ஞானத்தை தேவன் தருவார். இரவெல்லாம் கடலில் மீன் பிடித்தது பேதுருவின் ஞானம். படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்னது தேவனுடைய ஞானம். இந்த தேவ ஞானம் தான் உங்களுக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கேட்க போகிறோம் ஆண்டவரிடத்தில், எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஞானம் வேண்டும், என் புருஷன் மனைவிக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது கட்டாயம் தருவார். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் ஞானத்தை கேட்பவர்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யார் யாருடைய வாழ்க்கையில ஞானம் இல்லை என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறார்களோ ஆண்டவரே, அந்த வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து எல்லாருக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழவும், உமக்கு பிரியமாய் வாழவும் உங்க ஞானம் இல்லைன்னா எங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, வேலையில் இருக்கிறவர்கள், தொழிலில் இருக்கிறவர்கள், படிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், குடும்பத்தை நடத்துகிறவர்கள், பெரியவர்கள், முதியோர்கள், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுங்க. குடும்ப உறவுகளிலே ஒருவரோடு ஒருவர் எப்படி பேச வேண்டும், எப்படி தாங்க வேண்டும், எப்படி சகிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஞானத்தை தாங்கப்பா. விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தெய்வீக ஞானத்தை கொடுங்க. படிப்பதற்கும் தேர்வு எழுதுவதற்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களை பூமியிலே உயர்த்தி வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களா என்றால் தேவனிடத்தில் கேட்க போகிறீர்கள். ஆண்டவர் சம்பூரணமாக ஞானத்தை கொடுப்பார். பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானவான்களாய் வாழுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். God bless you.